Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai. ரமணா படத்தின் இரண்டாம் பாகத்தை விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியனை வைத்து இயக்குவேன் என்று இயக்குனர் AR முருகதாஸ் கூறியுள்ளார். நிகழ்ச்சியில் பேசிய AR முருகதாஸ் சண்முக பாண்டியனை வைத்து ரமணா படத்தின் இரண்டாம் பாகத்தை இயக்க இருப்பதாக தெரிவித்தார். உடனே அதனை தான் தயாரிப்பதாக LK சுதீஷ் அறிவித்தார். கேப்டன் அவர்கள் தான் இன்னைக்கு நடிகர் சங்கமாகட்டும் எவ்வளோ பேர் உருவாக்கியிருக்காரு. அவர் வீட்டிலேருந்து ஒரு பையன் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காருன்னும் போது நம்ம 2 கையை விரித்து அவருடைய வாரி அணைச்சிக்கணும் அவரை. அது அவர் சொன்ன மாதிரி இது கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்றாரு. என்ன செய்யறதுக்கு எங்களுக்கு கடமை இருக்குங்கிறது தான் உண்மை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வளர்ந்து வாங்க, ரமணா 2 எடுப்போம். திருப்பியும் நம்ம கேப்டனை நம்ம காட்டுவோம். தொடர்ந்து பேசிய பிரேமலதா தனது மூத்த மகன் விஜயபிரபாகர் அரசியல் பாதையிலும் இளைய மகனான சண்முக பாண்டியன் சினிமா பாதையிலும் செல்வதாக தெரிவித்தார். விஜயகாந்த் விருப்பப்படியே யானை ஒன்றை வளர்க்கப் போவதாகவும் அவர் கூறினார். கேப்டன் கள்ளழகரில் நடித்தப்போ அந்த யானையோட அவ்வளோ அவருக்கு பாண்டிங் ஆயிடுச்சு. என்கிட்ட ஃபோனில் கேட்டார், நான் கூப்பிட்டு வந்துடுவா வீட்டுக்கு அப்படின்னாரு. தாராளமாக உங்களுக்கு பிடிச்சா கூப்பிட்டு வாங்க, பட் நம்ம வீடு சின்ன வீடு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் இது வரைக்கும் சொல்லலை, இப்போ சொல்கிறேன். சண்முக பாண்டியனுக்கும் என் கேப்டனுக்கும் சொல்கிறேன், உறுதியாக ஒரு யானை நம்ம வாங்குவோம். அது நீங்கள் எப்படி டாக்ஸை வளர்க்குறீங்களோ அது மாதிரி நீங்கள் வளர்க்கணும். ஏன்னா அது அவருடைய விருப்பம். மும்பை மற்றும் ஹைதராபாத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் 32 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகை மற்றும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. மகாராஷ்டிரா மாநிலம் வாசை விரார் மாநகராட்சி நகரமைப்பு துணை இயக்குநர் மீது கட்டுமான அனுமதியில் முறைகேடு தொடர்பாக புகார் எழுந்தது. இதையடுத்து மும்பை மற்றும் ஹைதராபாத்தில் அவருக்கு சொந்தமான வீடுகள், அலுவலகங்கள் உட்பட 13 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை செய்தனர். இதில் 23 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வைர நகைகள், தங்கக்கட்டிகள் மற்றும் 9 கோடியே 4 லட்சம் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. சொத்து ஆவணங்களும் பறிமுதலான நிலையில் இதுகுறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு உதவும் வகையில் SRM கல்வி குழுமம் சார்பில் 1 கோடி ரூபாய் நிதியை பிரதமர் நிவாரண நிதிக்கு வழங்குவதாக SRM குழும நிறுவனர் தலைவர் பாரிவேந்தர் அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். அதே நேரம் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் துணிச்சலான, விரைவான, வெற்றிகரமான தாக்குதல் நடத்திய மத்திய அரசுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் நாட்டின் இறையாண்மை, தேசிய ஒற்றுமை மற்றும் ஒவ்வொரு இந்தியரின் கௌரவமும் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு உதவும் வகையில் பிரதமர் நிவாரண நிதிக்கு 1 கோடி ரூபாயை SRM குழுமம் சார்பில் வழங்குவதாக அறிவித்துள்ள பாரிவேந்தர், பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் உள்ள குழந்தைகளுக்கு உயர்கல்வி வழங்க தயார் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கோடை மழை குளிர்வித்தது. மதுரை மாநகர் முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்தது. கடந்த சில தினங்களாக 105 டிகிரி வரை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் கல்லாக்குளம், கோரிப்பாளையம், KK நகர், கரும்பாலை, அண்ணாநகர், தெப்பக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் திடீரென கனமழை பெய்தது. மேலூரில் பலத்த சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் பல இடங்களில் மரங்கள் முறிந்து மின்கம்பிகள் மீது விழுந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. நீதிமன்ற வளாகத்தில் மரம் முறிந்து விழுந்ததால் வாகனம் சேதமடைந்தது. தீயணைப்புத்துறை மற்றும் நகராட்சி பணியாளர்கள் மரங்களை வெட்டி அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இதேபோல தென்காசி மாவட்டம் வாசுதேவ நல்லூரில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கு மேல் இவ்வாறு பெய்த மழையால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல இடங்களிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ஈரோடு, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும், தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நாளை ஈரோடு, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், தருமபுரி, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 17ஆம் தேதி தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, சேலம், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
இனி செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே தற்போது வரை தொடர்வதாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை வந்தபோது அமித்ஷா தம்மை அழைத்து பேசாதது கவலை அளிப்பதாகவும், மாவட்டந்தோறும் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் சந்தித்து தேர்தல் நிலைப்பாடு குறித்து நல்ல முடிவை அறிவிப்போம் என்றும் குறிப்பிட்டார். விஜயன் தமிழக வெற்றிக் கழகம் நல்ல இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றும் ஓ பன்னீர்செல்வம் கூறினார். என்டிஆர்ல நீங்க தான் நேச்சுரல் அலைன்ஸா தொடர்ச்சியா இருக்கீங்க. ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா 2024 அவர் 5 வருஷம் ஆதரவா பார்லிமெண்ட்ல பேசினாரு ரவீந்திரநாத். தொடர்ந்து நான் இருக்கேன். ஏன் குறிப்பா பதவியேற்பு விழா கூட நீங்க தான் போயிருந்தீங்க, டெல்லி வரவும் போயிருந்தீங்க. தொடர்ச்சியா உங்களுக்கான முக்கியத்துவம் இன்னும் கொடுக்கப்படலன்னு வருத்தம் இருக்கா? எனக்கு மைண்ட்ல இருக்கு, முக்கியத்துவம் எனக்கு தர்றாங்க தனிப்பட்ட முறையில். டிடிவியும் இணையணும்னு நினைக்கிறீங்களா? டிடிவியும் வந்து இந்த அவர் தானே, அவர் அதிமுக தானே. 2 தடவை, ஒரு தடவை பார்லிமெண்ட் உறுப்பினர், ஒரு தடவை ராஜ்யசபா உறுப்பினர் வந்திருக்காங்க. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னை பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நாளை நடைபெறவுள்ளது. தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அடுத்த பூத் கமிட்டி கருத்தரங்கு நடத்துவது குறித்து ஆலோசனை செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கூட்டத்திற்கு தொகுதி வாரியாக நியமிக்கப்பட்டுள்ள பூத் கமிட்டி நிர்வாகிகளின் பட்டியல் மற்றும் கட்சி செயல்பட்டதற்கான ஆதாரங்களை எடுத்து வரவும் மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை நடைபெற உள்ளதாக அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். தைலாபுரம் இல்லத்தில் நாளை காலை 10 மணி அளவில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க பாமக மாவட்ட தலைவர்கள் மற்றும் செயலாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அண்மையில் நடைபெற்ற சித்திரை முழுநிலவு நாள் மாநாட்டில் பேசிய ராமதாஸ், தனது பேச்சை கேட்காத யாராக இருந்தாலும் கட்சியிலிருந்து நீக்கிவிடுவேன் என்றும், சரியாக செயல்படாத எம்எல்ஏக்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்திருந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் வடக்காட்டில் வன்முறை நிகழ்ந்த நாளன்று மாவட்ட ஆட்சியர் ஏன் ஆய்வு செய்யவில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. கடந்த 5ஆம் தேதி வடக்காடு பகுதியைச் சேர்ந்த ஒரு சமூகத்தினர் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்களை தாக்கியதோடு அவர்களது வீட்டுக்கு தீ வைத்ததாக திருமணஞ்சேரியைச் சேர்ந்த சண்முகம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இடைக்கால நிவாரணமாக 8.75 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டுள்ளது என்றும், இதுவரை 21 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வாதங்களை கேட்ட நீதிபதிகள் வன்முறை நடந்த நாளன்று சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆட்சியர் ஏன் ஆய்வு செய்யவில்லை என கேள்வி எழுப்பினர். மே 4 முதல் 7ஆம் தேதி வரை கோயில் மற்றும் பிரச்சினை நடந்த இடத்தின் சிசிடிவி காட்சிகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai.